அன்புக்குரிய நண்பர்களை இப்பொழுதாக ஒரு முக்கிய செய்தியோடு வந்திருக்கேன். அதாவது அந்த செய்தியை கேட்டு சிரிக்காதங்க, சிந்திங்க. அதாவது இது கோழி முட்டை அனைவருக்கும் தெரியும். சிறார் 2 வயது போனவர் அனைவருக்கும் இது கோழி முட்டைன்னு தெரியும். ஆனால் அந்த கோழி முட்டை கோழியில் இருந்து எந்த உறுப்பு வழியாக வாரன்றதும் அனைவருக்கும் தெரியும். அதாவது கோழியிட மலவாசல் அந்த வழியாக தான் பாரு, அந்த மலவாசல் வழியாக தான் கோழியிட கக்காவும் வருது, இந்த முட்டையும் வருது. இந்த முட்டையில் முக்கியமான ஒரு கிருமி இருக்கு, சல்மனல்லான்ற ஒரு முக்கிய கிருமி ஒன்று இருக்கு. அது என்ன முக்கிய கிருமின்னா ஆட்கொல்லி கிருமி. அதாவது மிக மிக கொடூரமான கிருமி ஒன்று. அதாவது இந்த கோதை வளைச்சிருக்கு, இந்த கோதை சுத்தி இருக்கு. இந்த நான் கிட்டத்தட்ட இந்த கிருமிலாம் கையை வச்சு கேட்டு வச்சுக்கொள்வோமே. இப்போ விஷயத்துக்கு வார இந்த முட்டை அதிகமாக நீங்கள் சாப்பாடு கடைக்கு போனீங்கண்டா சாப்பாட்டில் சேர்ந்து கொள்வாங்க. அதாவது கொத்தரட்டி கடைக்கு போனீங்கண்டா கொத்தரட்டியில் எடுத்துக்கொள்வாங்க. ஃப்ரைட் ரைஸ் அதாவது மருந்த சோறுக்கு போனீங்கடா மருந்த சோறில் எடுத்துக்கொள்வாங்க. இப்போ நம்ம சாப்பாடு கடைக்கு போனீங்கடா சரி ஒரு கொத்தொண்டு போடுங்க அண்ணன் அந்த குக்கிட்ட சொன்னால் அவர் எண்ணிவார், டக்குன்னு எண்ணிவார், கொத்தரொட்டி தூளை போடுவார். அதாவது அந்த மாத்தூள் அந்த ரொட்டி தூளை போடுவார், மரக்கறி வகை தூளையும் போடுவார், மரக்கறி தூளையும் போடுவார். அதே கையால் அதே வெறும் கையால் இந்த முட்டையை எடுத்து டொக்கண்டு உடைச்சி அப்படி ஊற்றுவார், ஊற்றி போட்டு கொத்தி தருவார். அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸுக்கு போனால் அதே நிகழ்வு தான் நடக்கும். இது 10 கொத்து கொண்டாஞ்சு தான் 100 கொத்து கொண்டாஞ்சு அதே கடையில் அதே மாதிரி தான் நடக்கும். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இதே கையோட அந்த வெறும் கையோட இந்த கிருமி இருக்கிற இந்த முட்டையில் அதே வெறும் கையோட முட்டையை கொத்துறாரு, அதே ரொட்டி தூளையும் போடுறாரு, இறக்குற இகையும் போடுறாரு, நம்ம கொத்த எடுத்து சாப்பிட்றோம். அப்போ இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் கட்டாயம். அதாவது பொதுச்சுகாதார பரிசோதகர் PHMR இதுக்கு கட்டாயம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். என்ன நடவடிக்கைன்னு சொன்னால் நாங்கள் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் மட்டும் இல்லை, ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சதை கூறுறேன். இந்த முட்டை உடைக்கிறதுக்காவது மட்டும் கையுறையை போட்டு முட்டையை உடைங்க, முட்டை உடைச்ச பிற்பாடு அந்த கையுறையை கலட்டி வச்சு போட்டு மரக்கரையை போடுங்க, ரொட்டி தூளை போடுங்க, கொத்தி கொடுங்க என்று ஒரு நடவடிக்கைக்கு வரணும். எனவே இதால் பல கிருமி நமக்கு தெரியுது. இப்போ உதாரணம் கொத்து ரொட்டியை சாப்பிட்டு அண்டை வந்தால் அடிக்குது, அல்லது வயிற்றோட்டம் போகுது, பண்ணிக்கவும் வயிற்றோட்டம் போகுது அண்டைக்கு, அல்லது காய்ச்ச காய்கறி நம்ம அந்த கொத்து சாப்பிட்டதை வச்சா இந்த முட்டை கோதோட அவர் உடைச்சி தந்தால் அந்த கிருமி போய்க்கிறோம். அதை நம்ம சிந்திக்க மாட்டோம். வேறு சிந்தனையில் வேறு நமக்கு நோய் தாவல் வந்திருக்கின்ற மாதிரி தான் போகும். ஆனால் முழுக்க 90% கொத்து சாப்பிட்டா இந்த விஷயம் இப்படி நடந்துடா வரும். எனவே வயிற்றோட்டம் வந்தாடா சொல்ல தேவையில்லை, நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி கிட்டத்தட்ட உயிர் இழக்கிற கட்டாயம் வரும். எனவே நீங்கள் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். மீண்டும் சொல்கிறேன், இந்த முட்டையை வெறுங்கையோட உடைச்சி அதே கையோட கொத்துரொட்டி தூளையும் போட்டு, அதாவது மாத்தூளையும் போட்டு ரொட்டி தூளையும் போட்டு மரக்கறியையும் போடுறது சுகாதாரத்துக்கு 100% புல என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்மார்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஒளிப்பதிவாளர் தீப பிரசாத்தோடு என்று மரவா அன்பின் செல்வேஸ். நன்றி, வணக்கம்.